இந்த 26 வயசுல அந்த மிராக்கிள் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்களே ஜீசஸ் பற்றிலாம். அப்போலாம் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? அப்படிலாம் ஏதாவது ஆண்டவரை பற்றி? அவர் அப்பா அம்மா தான் பார்ப்பேன். அவரை பார்த்தா இயேசு சாமி நம்ம கையெல்லாம் ஆணி அடிக்கப்பட்டு பரிதாபமாக தான் பார்ப்பாரு. அவரை வந்து பெருசா நான் கிண்டல் பண்ணேன், ஃப்ரெண்டெல்லாம் கிண்டல் பண்ணேன். அப்படியா? ஆமா, வாரம் ஃபுல்லாக பாவம் சேர்ந்துருங்க தெரியாது, சும்மா கேள்வி கஷ்டப்பட்டு ஆமா என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து அவர் தான் அண்ட சராசரம் படைத்த இறைவன், இவர் தான் தேவன், இவரை தவிர தெய்வம் இல்லை, இவர் தான் மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுத்ததுக்காக அவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு. இதெல்லாம் தெரிஞ்சவனு தான் ஐயோ என்னையும் இப்படியே ஒரு பாவி எப்பயோ செத்து போயிருக்கணுமே, ஒருவேளை என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் செத்து போனாங்க, அது போல நான் கூட சான்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அது மாதிரி யோசிக்கிறீங்க. கண்டிப்பா ரசிக்கப்படுறதுன்னு தெரியுது இல்ல, இல்ல நானும் அந்த சம்பவத்துல போய் அவங்களோட ஒன்னா இருந்திருக்கணும். அதுல இருந்து என்ன பாதுகாத்து தற்செயல ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. அவர் ஏசப்பா முன்னாடியே முன்குறித்ததுனால அதெல்லாம் நான் பாதுகாத்துறேன். சில ஆக்ஷன், சின்ன வயசு வியாதிகள், இந்த பிரச்சனைகள், இப்போ பொல்லாத மனிதர்கள், இந்த விச் கிராஃப்ட், மந்திரம். பிரதர் நான் எப்படி சொல்றது தெரியல, என் கண்ணாலே நிறைய ஸ்பிட்டுங்களை பார்த்துருக்கேன் பிரதர் சின்ன வயசுல, தேவனை அறியாத முன்னாடி. அப்படியா? நான் மட்டும் போல, என் கூட எங்க அம்மாவும் பார்த்துருக்காங்க. எங்க அம்மா நானும் ஓடிலாம் இருக்கிறோம் பார்த்து பிசாசை பார்த்து. என்ன மாதிரி டிஃப்ரெண்டான சைஸ்ல பிசாசுல பார்த்துருக்கேன் உருவங்க. சின்ன வயசுல? ஆமா, செல்லியே பார்த்துருக்கேன் வீட்டுக்கு. நிறைய இது ஸ்பிரிட் அவரோட ஆவிகளோட சைஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். எப்படி கருப்பு உருவமா? அப்படி இல்ல, கருப்பா சில உருவம் கருப்பா இருக்கும். இதெல்லாம் சொன்னா எப்படி நம்புவாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், உடம்பு சரியில்லாத ஆயிருக்கிறேன், என்ன தெத்திட்டுலாம் வந்திருக்குது. ஓ அப்படியா? எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் சின்னி ஜெயராஜன், அவரு சிஎஸ்ஐ சர்ச். சரி சரி, நம்மளுக்கு தெரியாது. அப்பதான் அவரு என்ன, நான் சைக்கிள் எங்கிட்ட ஒரு பார்க் ஒன்று இருக்கும், அங்க நான் சைக்கிளை ஓட்டிட்டு போறேன் நைட்டு ஒரு 12 மணிக்கு. அது பின்னாடி ஏழு நின்று மட்டும் ஒரு குரல் மட்டும் கேட்குது. அது சம்திங் ராங் மட்டும் தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த ஸ்பிரிட் என்ன பின்னாடி தெத்திட்டு வந்துச்சு. எங்க பின்னாடி வீட்டுல ஒரு சின்னி ஜெயராஜன், அவர் தண்ணிலாம் அடிச்சுட்டு கொஞ்சம் அந்த டைம்ல எங்க வீட்டு பின்னாடி அந்த இதெல்லாம் இந்த ஒரு மாதிரி ரவுடி போல அவர் காலை பிடிச்சது வெளியே தூக்கி போட்டுச்சு. அவங்க வீட்டுல இருந்து வெளியே. ஆமா, பறக்குறாரு அப்படி. ஆமா, காலை பிடிச்சது வெளியே போட்டுருக்கு. ஆனா என்ன ஒன்றும் பண்ணல. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல்ல உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமா உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.